பார்த்தீங்கன்னா, ஸோ எடிட்டிங் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எடிட்டிங் பத்தி போடுங்க அப்படின்னு WhatsAppல நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எடிட்டிங் ஆப்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ற ஆப்ஸா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸோ நீங்க WhatsAppல இந்த மாரி ஆப்ஸ்லாம் இந்த மாரி வீடியோஸ்லாம் நீங்க இதில குடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வச்சு நீங்க ஸ்டேட்டஸா வச்சீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஆப்ஸ யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்ச அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஆப்ஸோடைய பேர் பார்த்தீங்கன்னா, பிகே ஃபிலிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து பார்ப்பீங்க. பாகுபலி டைட்டில், அதாவது மூவிலாம் பார்ப்போம். மூவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டைட்டில்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய கிராஃபிக்ஸு சாஃப்ட்வேர் போட்டு தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா மொபைலுக்கு இதை குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இதோடைய சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் சவுண்டை மியூட் பண்ணி குறைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புதுசாகவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து புதுசாகவே நான் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணதை காட்டுறேன் உங்கள்கிட்ட. நீங்களே பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து நான் க்ரியேட் பண்ணியது. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ வச்சு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இதில் வந்து ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? மற்றபடி எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதில் 1, 2 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதோடைய ப்ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதாவது ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, சேவுக்கு கீழே 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இமேஜ் லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 4-5 டெம்ப்ளேட், நான் வந்து 4-5 ஃபோட்டோஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட சும்மா காமிக்கிறதுக்காக நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 4-5 வச்சுக்கிறேன். ஸோ 5 வைக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 5க்கு 5 ஃபில் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்தளவு போதும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ நம்ம வந்து வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5க்கு 5 ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படியே வச்சு கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரிவ்யூ காட்டுவாங்க பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், ப்ரிவ்யூ காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அசந்துருவீங்க. ஸோ நீங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நேமு இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல நேம்லாம் வந்து வரிசையாக விசிபிள் ஆகும். ஸோ அது கீழே வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எடிட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் கொடுத்தோம். ஃபோட்டோ கொடுத்ததுக்கு அவங்களே வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதே தெரியும் பார்த்தாலே. ஸோ வெறித்தரமான ஒரு ஆப்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னா எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேமை கூட உங்களுடைய நேமை கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீங்கள் எடிட் பண்ணதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அன்டூ பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற, அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் அது பண்ணிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வாட்டர் மார்க் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிகே ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ரைட் கார்னரில் கீழே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்ஸை வந்து, அதாவது இங்கே வந்து விளம்பரம் வரும். இந்த வாட்டர் மார்க்கை வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விளம்பரத்தை நம்ம வந்து பார்க்கறதுனால, விளம்பரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விளம்பரம் வருது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டோட்டலாகவே. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ விளம்பரம் பார்த்தே ஆகணும் கம்பல்சரி. ஓகேங்களா. ஸோ பார்க்கணும், நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ விளம்பரம் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னா அந்த விளம்பரம் முடியட்டும். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி புது வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸை பற்றியும் வரும், ஸோ எடிட்டிங்ஸை பற்றி வரும், ஹேக்கிங் பற்றியும் சொல்லித்தருவோம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்லித்தர்றேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இங்கே ரைட் கார்னரில் இருந்துச்சு, இப்போ இல்லை. சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது வந்து 100% கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தரமான அது வாட்டர் மார்க்கே இல்லை எந்த ஆப்ஸில் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னே தெரியாது. நம்ம வந்து எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட ஆப்ஸ் இருக்குன்றத நிறைய பேர் தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தியாசமாக உங்களால் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. அதாவது பாகுபலி டைட்டிலை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். பாகுபலி டைட்டிலை கூட உங்களுடைய நேம் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா, ஸோ பாகுபலி டைட்டில் மாதிரியே வந்து உங்களுடைய நேமும் அந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது முடியட்டும், முடிஞ்சதும் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம், இந்த இடத்துல உங்களுடைய நேமை கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. ப்ளீஸ் வெயிட், வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து விளம்பரம் சின்னதாக வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ப்ரிவ்யூ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து வரும். ஸோ இது வந்து நேரடியாக நீங்கள் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நீங்கள் நிறையா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வாட்டர் மார்க்கும்ல ஹெச்டியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாகுபலி டைட்டில், ஸோ ஆக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைட்டில்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கேஜிஎஃப் மூவியோடைய அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹாலிவுட் படத்தோடைய ட்ரெய்லர் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுதான் மெயினான கான்செப்ட். ஸோ பாகுபலியோடைய, ஸோ இந்த இடத்துல பாகுபலி நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேமில் உங்களுடைய நேமை கூட போட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ஸோ ரொம்ப மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா.